ஷடானனம் குங்குமரக்தவர்ணம் மகாமதிம் திவ்யமயூரவாகனம் ருத்ரஸ்வர்ணம் சுரசன்யநாதம் குஹம் ஷடாகம் சரணம் பிரபத்திய வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஸ்வரி. இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், ஒரு நபர் எங்கிட்ட வேலை வாய்ப்புக்காக கேட்குறா. சார், ஏதாவது வேலை வாய்ப்புக்கு உண்டான விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். பழனி முருகர் கோயிலில் இதை கேட்குறேன். நான் அந்த கோயிலில் நான் சொன்னேன்மா, நீங்கள் முருகரை பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்குறேன். இல்லை சாமி, நீங்கள் சொன்ன எல்லா பரிகாரமும் ஒரு நோட் போட்டு அழகாக எழுதி வச்சுட்டுருக்கேன், சூப்பராக எழுதி வச்சுருக்கேன். அவன் சொல்கிறேன் அப்படியே விட நான் சொல்கிறேன், அற்புதமாக எழுதி வச்சுட்டுருக்கேன். ஆனால் வேலை வாய்ப்பு அந்த நோட்லேயே வேலை வாய்ப்புக்கு இருக்குமே அப்படின்னு. சார், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் சார், நீங்கள் சொன்னால் தெய்வமாக்கு மாதிரி நான் இந்த கோயிலிருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பழனி முருகர் கோயிலில் சுவாமி தரிசனத்தின் போது ஒரு பக்தர் என்கிட்ட கேட்குறா. நான் அந்த ஒரு வழிபாட்டு முறைகளை எடுத்து சொல்கிறேன், அந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிங்கிறேன். அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து. என்ன சார் வழிபாட்டு முறை உங்களுக்கு? அதை ஆன்மீக தகவலில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நம்மளுடைய காசி யாத்திரை இருக்கு இல்லையா, பைரவருடைய சக்தி மிகப்பெரிய சக்தி. நிறையா பேர் என்ன நினச்சின்னு இருக்கா அப்படின்னா, இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக தான் காசி யாத்திரை போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இல்லை, நீங்கள் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த தடவை வரலாம். நம்ம கயா வேண்டியது கிடையாது. மற்ற இரண்டு இடங்கள்னு சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமமும் அடுத்தது நம்மளுடைய காசி யாத்திரையும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் சுவாமி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணலாம். வெறும் தர்ப்பணத்துக்காக மட்டும் நிறையா பேர் நினச்சிட்டு இருக்கா. அப்படி கிடையாது. ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கிறவா என்னால் பண்ண முடியல சார், நான் வர முடியாது சார், பட் எனக்கு ஏதேனும் ஒரு காரியங்கள் இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த பிராமண போஜனம்னு ஒன்று போடுறோம், அதை பற்றி டீட்டெயில் தெரியணும்னு நினைக்கிறவா 9790991004 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அவள் அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாள். இந்த 25, 26 இந்த தேதிகளில் நம்மளுடைய பிரயாணங்கள் இருக்குது. ரொம்ப குயிக் பிளான் தான் இது, ரொம்ப ப்ரீமியமான ஒரு பிரயாணம் இருக்குது. அதனால் இதில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா தாராளமாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்தில் நாளுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 20/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 4:09 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய திதி மாலை 4:40 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம், கும்பராசி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி வைகாசி மாதத்தில் சோமவார திங்கக்கிழமை ரொம்ப சிறப்பு. பிரதோஷ நன்னாள் வந்துடுது. வைகாசி திங்கக்கிழமை பிரதோஷம், திங்கக்கிழமை பிரதோஷம், இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க, ரொம்ப விசேஷம். சிவபெருமான் நன்றுடையானே தீயதே இல்லானே நரை வெள்ளேறி ஒன்றுடையான் உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூற என் உள்ளம் குளிருமே அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த பாடல் சொல்கிறது. சென்றடையாத திருவுடையானே, பா சிவபெருமானே எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு பிரார்த்தனை மனமுருக வேண்டின்றால்னா மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி நாள், அந்த நாளுக்குண்டான ஒரு பெரிய பலன்கள் இருக்குது. நட்சத்திரம் பாருங்கள், சித்திர நட்சத்திரம் வந்துடுது. இந்த சித்திரம் ரெண்டு ராசியில் வருது. கன்னி, அடுத்தது துலாம். இந்த கன்னி ராசி துலா ராசிக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒரு பெரிய ஒரு பலன்கள் இருக்குது. அந்த பலன்களை சொல்லணும்ல, அதான் தின பலன்களாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சித்திர நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அதிபதியாக, அதாவது முருகப்பெருமான் எந்த கிரகத்துக்கு அதிபதியாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கார். சித்திர நட்சத்திரம் அதிபதி செவ்வாய். அப்போ நட்சத்திராதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு அதிபதி முருகர். அப்படி முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான தினமாக இந்த தினம் இருக்குது. இந்த தினத்தன்னைக்கு முருகான்னு வேண்டவாளுக்கு அற்புதமான பலன்களும், பரமேஸ்வரா சிவசிவான்னு வேண்டவாளுக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது. அப்போது பார்வதி, பரமேஸ்வரர், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் இந்த சேர்ந்த படங்கள் சோமாஸ்கந்தர்னு சொல்லுவாள், வேண்டி வணங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே,
நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து பார்த்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில காரியம் தடங்களாகும், சில காரியம் சக்ஸஸ் ஆகும். சில காரியம் நீங்கள் பண்ணுறதுக்கு எதிர்மறையாக மற்றவாள் நினைப்பா, அதை பற்றி நீங்கள் யோசிப்பேல். கூட பிறந்த சகோதர சகோதரிகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உண்மை சொல்கிறாளா பொய்யை சொல்கிறாளான்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நமக்கு நேரம் சரியில்லைன்னா அப்படி ஆகும். அவள் உண்மை தான் சொல்லுவாள், நமக்கு தப்பாக கூட படலாம். ஸோ இப்படி கூட எடுத்துக்கோங்களேன். வேலையில் மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க மூட்டி நான் பேசாமல் இந்த மாதத்தில் நின்றலான் இருக்கேன். நீங்கள் என்ன, நீங்கள் வாட் யூ திங்க்? ஐயோ அவங்ககிட்ட நான் பேச்சே வச்சுக்கிறதில்ல, உங்களுக்கு தெரியுமா, அவளை பற்றி விஷயம் தெரியுமா, இப்படி எல்லாம் பேசுகிறவாட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் அவர்கள் உங்களுடைய எண்ணத்தையும் மாற்றி விடக்கூடியதாக இருக்கும். உங்களை அந்த வேலையை விட்டு நிப்பாட்டிடுவா, அவள் அங்கேயே இருப்பாள். அவங்கள வேறு இடத்துக்கு லைன் பண்ணி விட்டு அவங்க வேறு வேலையை பார்ப்பா. ஸோ இந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் இந்த பெரிய போட்டிகள்லாம் கலந்து கொள்கிறவருக்கு மிகப்பெரிய பலன்கள். கிரிக்கெட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தடங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் ஜெயிச்சுட்டு இருக்கலன்னா நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான நாள். சார் இதில் எக்கச்சக்கமாக தடங்கள் வருது, நீங்கள் இந்த நாளில் வேண்டுதல் வச்சுக்கோங்க, அந்த தடங்களை மீறி நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த நாள். மேஷராசி என்பவர்களே. ரிஷபராசி நேயர்களுக்கு அதாவது சிரிச்சுட்டே இருக்கும்னு நினைக்கிறா, என் மனசில் இருக்கிற வார்த்தை எனக்கு மட்டும்தான் தெரியும், வெளியிலேயே தெரியாது. கரெக்டான ஏஜுக்கு கல்யாணம் ஆகலை, கரெக்டான விஷயங்களில் இது நடக்கலை, கரெக்டான விஷயங்களில் ரொம்ப சம்பாதிக்க முடியல, கரெக்டான நாட்களில் சேர்த்து வைக்க முடியல, இப்படியெல்லாம் வருத்தப்பட்டவாளுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். பிறருடைய உதவி, யார் எனக்கு சப்போர்ட் பண்ணலை, யார் இருக்கா எனக்கு பேக் போன் யார் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு தடவை லைஃப்பில் சொல்லியிருந்தேன்னா யாரோ ஒரு நபர் மூலமாகவோ இல்லைன்னா இறைவன் மூலமாக நான் இருக்கேன்னு தெரிய வரும். கனவு, அப்படி இல்லைன்னா ஒரு அசரிதி, குட் சைன், குட் விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த தினத்தில் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு வியாபார அனுகூல்யமாகும். திருமண காரியங்கள், குழந்தை வரம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், நல்ல காரியம், பூணூல் போடுறது, குழந்தைய கொண்டு போய் இந்த காலேஜில் சேர்த்துறது, ஸ்கூலில் சேர்த்துறது, டியூஷனில் சேர்த்துறது, இந்த மாதிரி ஒரு நீங்கள் அந்த காரியம் செயல்பட்டதுக்கப்புறம் ஒரு சந்தோஷப்படுவே இல்லையா, அதற்கெல்லாம் உரிய நாளாக ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு எடுத்து செயல்பட்டேன்னா அற்புதமான பலன்கள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே. மிதுனராசி நண்பர்களுக்கு ஒரு காரியத்தை நாம் முடிவெடுத்தாச்சு, பிறர் நிறைய பேர் சொல்கிறான், கேட்குறோம், குழப்பமாக இருந்தது, இப்போ அதில் தெரிவுபட்டேன், கோ. அதாவது அந்த 3 லைட் இருக்கும் பாருங்கள், ரெட்டு, எல்லோ, க்ரீன். எல்லோவில் இருந்துட்டு இருக்கவா க்ரீனில் செயல்பட்டு ஓடக்கூடிய காலகட்டம். எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகிடும். இது இப்படி நடக்கும், அது நடக்கும், அப்படி ஆயிடும், அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம். ஸ்பீடாக செயல்பட்டெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் காரியங்கள். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு பக்கத்துலேயே குரு பகவான் இருக்கார். ஏன் கவலைப்படுறேன், என்ன விரயத்தில் இருக்காருன்னு வருத்தப்படுவேல், அஸ்ட்ராலஜர் அந்த மாதிரி சொல்லுவா. இருக்கட்டும், ஆனால் பக்கத்தில் இருக்கார், உங்களுக்கு எப்பவும் காப்பாற்றி கொடுப்பார். நல்ல பலன்கள் உண்டு. திருமணம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. விரைய செலவு தான், செலவை நினச்சி வருத்தப்படாதீங்க. விரைய செலவு, டைப்பிஸ்ட், கம்ப்யூட்டர் சம்மந்தமாக பிஎஸ்சி, அதே மாதிரி எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கோம், அதே சமயத்தில் எம்பிஏ படித்தோம், ஹெச்ஆருக்கு, ஃபினான்ஸுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய காலேஜ். இது கிடைக்கல, இன்னொரு காலேஜ் கிடச்சிருச்சு, இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்குது, கவலைப்படாதீங்க, போய் படிங்க. நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு வருவீர்கள். பின்னாடி பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். மிதுனராசி நேயர்களே, எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க, நல்லா இருக்கு நாள். கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் பிரயாணம், முயற்சி, அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக உண்டு. சில பேர் உங்களுக்கு இப்படி சொல்லுவா, சில பேர் இப்படி சொல்லுவா, ஒரு 10 பேர் 10 விதமாக சொல்லுவா. குழப்பங்கள்லாம் அப்பப்போ வந்துட்டு இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக உங்களுக்கு இருந்துருக்கு. ஒரு சமயம் பல விதத்தில் யோசனைகள் இருந்து இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்பட்டாலும் என்னென்னா பல்வேறு விஷயங்களை மனசில் நினச்சிட்டு நீங்கள் குழம்பரங்காட்டி தான் அந்த காரியங்கள் நடக்கல. சிங்கிள் தாட், ஒரே ஒரு எண்ணத்தை நினைத்து வேண்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும், வீடு மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும், வாஸ்து ரீதியாக ஏதேனும் மாற்றம்,
உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புது நண்பர்கள் உங்களுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பா, அது உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்திகள் தரக்கூடியதாக இருக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு, சிம்ம ராசி நேயர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. சில நேரங்கள் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று, ஆனால் எனக்கு இது சாதகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில காரியங்கள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். மலை பிரதேசங்கள், மலை கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் நீங்கள் நிறையா பண்ணுவீங்க. யதார்த்தமாக பிரசாதம் வரும், அதிசயமாக இருக்கும். இது வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சதுன்னு சொல்லி கொடுப்பா. ஐயோ எப்படி இது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் இயற்கையோட நேச்சர் உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறது, அது நீங்கள் நிறையா பார்த்துக்கோங்க. சில பேர்லாம் சொல்லுவா, திடீர்னு நான் இந்த பிரசித்தி பெற்றதுக்கு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன் தெரியுமா. நேச்சர் உங்கள் கூட கனெக்ட் பண்ணுது, இதை வந்து நீங்கள் விட்டுறவே கூடாது. இது அப்படியே கண்டினியூ பண்ணலைன்னா சூப்பர் நேச்சுரல் அளவுக்கு உங்களோட கனெக்டிவிட்டி வந்துடும். மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்துட்டு இருக்கவங்க, மிகப்பெரிய நிறுவனத்தில் இருந்துட்டு இருக்கவங்க, ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. பல குழப்பங்கள் இருக்கு இல்லையா, சரியாகும், தெளிவாகும். கவலையே படாதீங்க. தெய்வானுக்கிரகம், தெய்வ அனுகூல்யம் உங்களுக்கு உண்டு. எப்படி பார்த்தாலும் நீங்கள் சின்னதுலேருந்து இப்போ வரைக்கும் கணக்கு பாட்டு பாருங்கள், எல்லா தடங்கள் வரும், கடைசி நேரத்தை சக்ஸஸ் பண்ணிடுவீர்கள். இதுதான் உங்களுடைய ஜாதகம். அதனால் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீர்கள், கவலைப்பட வேண்டாம். கோபத்தை குறைத்துக்கிறது நல்லது. கன்னிராசி நண்பர்களுக்கு அஸ்தம் உத்திரம் சிறப்பு. சித்திர நட்சத்திரத்திற்காக இன்றைக்கி மூட் அவுட் ஆகிடப்படாது. ஒரு மூடு ஸ்விங் வந்துடுது, ஒரு குழப்பம் வந்துடுதுன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. பின்னாடி அதை பார்த்துப்போம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜெயிச்சு போய் முன்னேறி போயிடாதீங்க. நிறுத்தி நிதானமாக நீங்கள் விளையாடி பாருங்கள். மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். யோசித்து செயல்பட்டால் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. சில நேரங்களில் சில விஷயங்களில் எனக்கு நான் பிரயாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா பிள்ளையாரை வேண்டிட்டு நீங்கள் அந்த காரியத்தை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். ஹெரிடிட்டி ப்ராப்ளம்னு சொல்லுவாள். அதாவது எனக்கு குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு இது இருக்குது, அது அப்படியே எனக்கும் வந்துட்டுருக்குன்னா அதுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான நிறைய டாக்டர் சிவகுமார் சார் சொல்கிறாரு, உணவே மருந்து. நம்மாழ்வார் சொல்கிறார், ஏதாவது இந்த மூலிகையில் இருக்கக்கூடிய சிறப்பு உலகத்தில் யார் கொடுத்துருக்கான்னு கேட்குறாரு. அந்த மாதிரி உங்கள் உடம்பு, இந்த மருந்து, உணவு, இதை வந்து சரி பண்ணுங்கள். லைஃப் ஸ்டைலை சரி பண்ணுங்கள், உங்களுக்கு லைஃபே மாறிடும். கன்னிராசி நேயர்களுக்கு, துளாராசி நண்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், தூரப்பிரதேசம், விரயமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். புரிய வரும், யார் என்ன எப்படி இவங்க எப்படி இப்படி அப்படிங்கிற புரிய வரும். திருமண காரியங்கள் கைகூடி வரும். சிலது தடங்கலான விஷயங்கள் திருப்பி இது பண்ணலாம், உங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க, சிம்பிளாக விடுங்க, அது நல்ல முன்னேற்றம் உண்டு. சில நபர்கள் உங்களுக்காக வேலை செய்கிறான்னா அவளை பாராட்டி கொடுங்க. யாரையும் திட்டாதீங்க, யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க. நம்ம நேரம் வேணுமோ அப்புறம் அவள் வேலையை விட்டு போயிட்டுனா புதுசாக ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருந்து கொண்டிருக்கும். துளாராசி என்பர்களுக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி கூடி வரும் இன்றைய தினத்தில். விருச்சிகராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாளாக இருக்கும். ஒரு டெய்லி இருக்கக்கூடிய வேலைகளை விட 2 வேலைகள் ஜாஸ்தியாக வரும் இன்றைக்கி. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லாம் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக இடம் இது சம்மந்தமான பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சில பேர் நீங்கள் உங்களை பற்றி சொல்லின்னு இருப்பா, பேசின்னு இருப்பா, பேசிட்டு போட்டோம், நல்லது பேசுகிறாளா எனக்கு நல்லது, எதிர்மறையாக பேசுகிறாளா அதிர்ஷ்டம், அதுவும் நல்லது தான், என்னோடய திருஷ்டி போச்சு அப்படி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துட்டேன்னா நல்ல பலன்கள் உண்டு. பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துட்டுருக்கோம், அரசியலில் இருந்துட்டுருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, யூடியூபராக இருந்துட்டுருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல வளர்ச்சிகள் கூடி வரும். விருச்சிகராசி நேயர்களே, சில விஷயம் எனக்கு இது நல்லா இருந்தால் தொழில் நல்லா இருந்தால் ஃபேமிலி நல்லா இருந்தால் தொழில் நல்லா, இந்த மாதிரி 2லேயும் குழப்பம் இருக்கா, கவலைப்படாதீங்க. உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல மாற்றம் சார். ஆனால் படாத பாடுபட்டுன்னு இருக்கேன் சார்,
நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சார். பில்டிங் கட்டும்போது செங்கல் நாளனா எடுத்து வைக்க தான் செய்யணும். அந்த கான்ட்ராக்ட் எடுத்து மேலே வந்து இது போடும்போது நிறைய வேலைகள் இருக்க தான் செய்யும். கம்பி கட்டும்போது கையை கிழிக்க தான் செய்யும். ஸோ இட்ஸ் ஹார்ட் ஒர்க். நீங்கள் அந்த மாதிரி ஒரு துறைகளை எடுத்திருக்கீங்க, நீங்கள் அந்த மாதிரி ஒரு அந்த கர்மாவை கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் அதை ஓடித்தான் ஆகணும், அதை செயல்பட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி எடுத்து இதை செயல்பட்டு சக்ஸஸ் பண்ணி பாருங்கள். அந்த சக்ஸஸோடைய ஜூஸ் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கிரகநிலைகள்லாம் சாதகமாக இருக்குது, ரொம்ப வருத்தப்படாதீங்க. மிகப்பெரிய நபர்களை கடவுள் காமிக்கிறாரு. பி டச் வித் தட் பீப்புள். அந்த பீப்புள் கூட நல்லா பேசுங்க. நீங்கள் எதையுமே பப்பாதியில் விட்டுவிடாதீங்க. அதுதான். அதனால் முழுசாக ஒரு காரியத்தை எடுத்து பண்ணலைன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நம்ம என்னென்ன தவறு பண்ணியிருக்கோம், இன்னுமே என்ன மாற்றிக்கணும்னு ஒரு பேப்பரில் எழுதி அதை செயல்பட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. டயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். பர்ஃபெக்ட் ஃபாலோ பண்ணுங்கள். பர்ஃபெக்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு நன்னா இருக்குது இன்றைய தினம். மகர ராசி நண்பர்களுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திட்டேன்னா சக்ஸஸ் ஆயிரும்ப்பா. 4-5 நாளாக அந்த தலைவலி பிரச்சனை, பா எப்படி வருத்தப்பட்டேன், இப்படியெல்லாம் வருத்தப்பட்டுவா மாறிடும். டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். புதுசாக இப்போத்துக்கு ஏற்றாற் போல இல்லை காரியங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புது வெஞ்சரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சவாளுக்கு ரிஸ்க் இருக்கும், ஆனால் சக்ஸஸ் ஆகும். கவலைப்படாதீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி அண்ட் வின் த ரேஸ்ன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நிதானமாக செயல்பட்டு மிகப்பெரிய அச்சீவ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலியில் கொஞ்சம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில விஷயத்தில் சொல்லப்படாது அப்படின்னு சொல்லிவிடுவேன். அதுதான் அன்றைக்கி இதை சொன்னேன் இன்றைக்கி இதை சொன்னேன்னு கொஞ்சம் அந்த கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்கிற ஃபேமிலியெல்லாம் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகராசி நேயர்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, அவிட்டம், சதயம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு தேவலை ஒரு 40 to 30% கொஞ்சம் உபாதை இருக்கும். சதய நட்சத்திரத்துக்கு நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு நன்னா இருக்குது, கவலை வேண்டாம். இன்றைய தினத்தில் பிரயாணம் வேண்டாம். மற்றவாளை பற்றி பேச வேண்டாம். தெய்வ சிந்தனை. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராமி. ராம 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 ஸ்மரண. அப்படி உங்களுடைய ஸ்மரணை நீங்கள் முருகப்பெருமான அந்த சிவபெருமான அந்த மகாவிஷ்ணுவாக அந்த அந்த சுவாமியினுடைய நாமத்தை அப்படி ஸ்மரணம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்றும் வராது. நல்லபடியாக எல்லாரும் ஓடும், சிறப்பாக இருந்து கொண்டு இருக்கும். மீனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் அனுகூலத்தை ஒரு 6 ஹார்ஸ் எடுத்துக்கலாம். உதாரணமாக காலையில் 4 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல டயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைம். 10 மணியிலிருந்து அந்த நாள் நைட்டு வரைக்கும், ஈவினிங் ஒரு 7 o'clock வரைக்கும், ஒரு 8 o'clock வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்காக, கொஞ்சம் கஷ்டமாக, கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தில் தடங்கள் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் மூட் அப்செட்டும் ஆவீங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்காது. சார் நாள் ஆரம்பிக்கிறதே 10 மணி, அதுவும் உங்களுக்காக இருக்கும். சில பேர் காலையில் 6 மணிக்கா நாள் வந்து ஆரம்பிக்கிறா. ஸோ இந்த டயத்துக்குள்ளே 6 to 10 நீங்கள் என்ன நினச்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே யோசனைகள், கொஞ்சம் அப்படியே தடங்கள் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி இதுக்கு தகுந்தாப்பில் சில காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணி பார்த்தெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. டக்குன்னு முடிவெடுக்காதீங்க, திடீர் முடிவெடுக்காதீங்க, நிதானமாக யோசிங்க. யார்ட்டையும் டக்குன்னு பேசிடாதீங்க, கோபத்தை வெளிப்படுத்திடாதீங்க, உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தாதீங்க. அவாட்ட பேசுங்க, புரிஞ்சுக்கோங்க, நிதானமாக யோசிங்க. நல்ல பலன்கள் கூடி வரும். தெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஆன்மீக தகவலில் நான் சொன்ன வேலை வாய்ப்புக்காக பழனியில் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவட்ட சொன்னேன், அம்மா 3 தேங்காய் வாங்கிக்கோங்க. அப்போ எத்தனை பீஸா உடைச்சா வரும்? 6 பீஸா வரும். முருகப்பெருமானுக்கு நெய் ஏற்றி அந்த தேங்காயில் மஞ்சள் தடவி உடைச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை போட்டு அரளியில் அர்ச்சனை பண்ணுங்கள். இதை தொடர்ந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 6 வீக்ஸில் நல்ல வித்தியாசங்கள் தெரியும். அப்போ அவங்க கேட்குறாங்க, சார் நாங்கள் கோயிலுக்கு போக முடியாது, ஏதோ ஒரு வாரம் தடங்களாக எடுத்துனா அந்த வாரம் விட்டுருங்க, திருப்பி ஆரம்பிங்க, சக்ஸஸ் ஆகும், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொன்னேன். அவங்க ஃபஸ்ட்டு 6 வீக்ஸ் அப்படியே தொடர்ந்து பண்ணாங்க. நல்ல மாற்றங்கள் அவங்களுக்கு கிடச்சிது.
அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஆனால் சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களால பிக்கப் பண்ண முடியல. திருப்பி கண்டினியூ பண்ணமான்னு நம்ம ஆஃபீஸில் கூப்பிட்டு கேட்டாங்க. கண்டினியூ பண்ண சொன்னேன். நல்ல 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 அவங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு. இப்படி இந்த வழிபாட்டு முறைகளுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது. அதுவும் அந்த பிரசித்தி பெற்ற கோயிலில் உட்காந்து சொல்லும்போது அது பெரிய பலன்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி பழனி முருகனுக்கு போவேன், திருச்செந்தூர் கோயிலுக்கு போவேன். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு நிறையா தரிசனம் பண்ணுறதுக்கு போக உண்டு. நிறையா பேர் அங்கே கோயிலேருந்து இந்த மாதிரி சார் உங்களோட நிகழ்ச்சி பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம் கூடி வருது. இன்றைய தினத்தில் நம்ம வந்து ராசி பலன் பார்த்தோம். அடுத்து காசி யாத்திரையை பற்றி டீட்டெயில் தெரியணும்னு நினைக்கிறோம். 9790991004. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல் 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 முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ்.